ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே வழி நிறைந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தான் நான் சொல்கிறேன். இதில் யாரையும் குற்றம் சொல்வதற்காக நான் சொல்லலாம். இது மூலமாக ஒரு உயிர் போகாமல் இருக்கிறதுக்காக எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை மட்டும்தான் இது. ஒரு அம்மா நல்ல எண்ணத்தோடு தான் நம்ம குழந்தைக்கு மருந்து எதுனாலும் கொடுப்பாங்க. சீக்கிரத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியாகிடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இப்போ ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது. என்னென்னா 8 மாத குழந்தைக்கு கோல்டு எல்லாம், இருமல், சளியெல்லாம் இருந்திருக்கு. அந்த குழந்தைக்கு கற்பூரத்தில் எண்ணெயை அதில் போட்டு காய்ச்சி அதில் விக்ஸையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து பிள்ளைக்கு நெஞ்சில், மூக்கில் அப்படிலாம் போட்டிருக்காங்க. அது அந்த குழந்தைக்கு மூச்சு விடக்கூடிய எபிலிட்டியே இல்லாமல் பண்ணிட்டு அந்த கற்பூரம் அதனால் குழந்தை இறந்தே போயிடுச்சு. அந்த அம்மாவோட வலியை நம்ம யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. என்னன்னாக்கி நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்கிறதுனால தான் நம்ம இப்படியெல்லாம் நம்ம செய்வோம். மோஸ்ட்லி நம்ம பெரியவங்க சொல்கிறது சரியாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் தப்பாக தான் இருக்கும். இது நம்ம அவங்க சொல்கிறாங்க சரி. நம்ம இப்போ பீடியாட்ரிஷியன்லாம் இருக்கிறாங்க, டாக்டர்ஸ்லாம் எல்லாமே நல்லா குவாலிஃபைடான டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. நம்ம அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை நம்ம கேட்டுக்கணும் கண்டிப்பாக. இப்போ அந்த உயிரே போயிடுச்சு. நான் கூட என்னோடய பையனுக்கு சிக்காக இருக்கும்போது 9th மந்தில் இப்படி தான் நான் கற்பூரத்தை எண்ணெயில் காய்ச்சி எடுத்து நான் அவனுக்குலாம் அப்ளை பண்ணி எடுத்து விட்டேன். ஆனால் இப்போ இந்த நியூஸை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. நம்ம இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. எல்லா குழந்தைங்களுக்கும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு சில குழந்தைங்களுக்கு அது கான்ட்ராஇண்டிகேஷனாகவே மாறிடுது. ஸோ அதனால் எல்லாருமே கவனமாக இருங்க. அந்த பிஞ்சு குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம சரியாகிடணும்னு நினச்சி தான் ஏதாவது செய்வோம். ஆனால் அது தப்பாக முடிஞ்சிடும். அதனால் கற்பூரத்தை யூஸ் பண்ணாதுங்க. அது கற்பூரம் ஒரு மருந்தும் கிடையாது, சாப்பிடக்கூடிய ஒரு பொருளும் கிடையாது. இது குழந்தைங்களுக்கு மூச்சு திணறல், ஃபிக்ஸு, அப்புறம் வாந்தி, நரம்பு பாதிப்பு, உயிரிழப்பு எல்லாத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. அதனால் கொஞ்சம் கவனமாக குழந்தைங்கள பார்த்துக்கோங்க. அந்த பிஞ்சு குழந்தைங்களுக்கு எதுவும் தெரியாது, நம்ம தான் பார்த்துக்கிடணும். நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சரி, குழந்தைங்களாம் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி.